உபத்திரப்பட்டது நல்லது. உபத்திரப்பட்டது நல்லது. அப்படின்னா உபத்திரப்பட்டது நல்லது, வேதனைப்பட்டது நல்லது, பலவீனப்பட்டது நல்லது, நெருக்கப்பட்டது நல்லது, நிந்திக்கப்பட்டது நல்லது, கடன்பட்டது நல்லது, எல்லாம் நல்லது தான். ஏன் இந்த சங்கீதம் 119:77 தாவீது சொல்கிறாரு, நீ உபத்திரப்பட்டது நல்லது. உபத்திரக்கு அர்த்தம் தேவையில்லை. கஷ்டம், நஷ்டம், வேதனை, நெருக்கம், கண்ணீர், கம்பளை எல்லாமே உபத்திரம் தான். ஆனால் அது என்ன சொல்கிறாரு, நல்லதுங்கிறார். ஏன் நல்லது அப்படின்னா, கர்த்தருடைய பிரமாணங்களை என்ன செய்வாய், கற்றுக்கொள்வாய். அப்போ இந்த உபத்திரம் நம்ம வாழ்க்கையில் வருகிற உபத்திரம் எதுக்குன்னா, கற்றுக்கொள்கிறார். அதாவது நமக்கு என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்குறார். என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்குறார். ஏன் கர்த்தர் இந்த உபத்திரத்தை அனுமதிக்கிறாரு? ஏன் இந்த நிந்தை, ஏன் இந்த அவமானம்? நான் என்ன பாவம் பண்ணேன், என்ன தப்பு பண்ணேன், எந்த தப்பும் பண்ணலையே, எந்த குற்றம் பண்ணலையே, யாருக்கு எந்த துரோகம் செய்யலையே, நான் எனக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு ஈஸியாக நீங்கள் சொல்லிவிடுறீங்க, பேசிப்படுறீங்க, நினச்சிடுறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, அது உனக்கு நான் அந்த நேரத்தில் உனக்கு நான் பாடம் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். உனக்கு நான் சில மறைபொருளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். நல்லது எது, கெட்டது எது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுத்து. அதாவது ஒரு குடும்பம்னு ஒன்று இருந்தால் புருஷன் பொஞ்சாதிக்குள்ளே முறுமுறுப்பு வராமல் இருக்காது, சண்டை வராமல் இருக்காது, ஏத்தேர் இல்லாமல் இருக்காது. ஏன்னா அது இருக்கும். அது எதுக்கு இருக்குது, ஏன் வருது அப்படின்னு கேட்டால், அந்த நேரத்தில் ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். உங்களுக்கே தெரியாது, ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறாரு, கற்றுக் கொடுக்குறார். அப்போ அந்த கற்றுக் கொடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம், நிறைய காரியங்களை தெரிஞ்சு கொள்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. இது பேசினா இவருக்கு பிடிக்காது, இனிமேல் பேச வேண்டாம், இப்படி சொன்னால் இவருக்கு பிடிக்காது, நீ சொல்ல வேண்டாம் அப்படின்னு சில காரியங்கள் நினைச்சிடுவோம், நம்ம கற்றுக்கொள்கிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இந்த நாட்களிலே ஒரு சில ஒரு உபத்திரம் அப்படின்னா, அந்த உபத்திரமும் அந்த கஷ்டமும் அந்த பிரச்சனையும் ரொம்ப நாளைக்கு நிலச்சிருக்காது. ரொம்ப நாளைக்கு என்ன செய்யாது, நிலச்சிருக்காது. அது ஒரு குறிப்பிட்ட அந்த ட்ரைனிங் பீரியட் முடிஞ்ச உடனே அந்த உபத்திர நேரத்தில் நீங்கள் கற்று முடித்து பாஸ் ஆகிட்டேன்னு வச்சுக்கணும், டக்குன்னு முடிச்சிடுவார் உபத்திரத்தை. நீங்கள் பாஸ் ஆகாமல் நீங்கள் அதிலே இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இழுத்துட்டு போவார் அவர். நீ இன்னும் என்ன செய்யலை, அந்த உபத்திரத்தை அந்த சில காரியங்களை நீ பாஸ் ஆகாமல் இருக்க, அப்போ இன்னும் கொஞ்சம் அரியர் வச்சுருக்கிற, இன்னும் கொஞ்சம் படித்து அரியர் எழுது அப்படின்னு சொல்லி விட்டுருவார். அதனால் அந்த உபத்திரம் வரும்போது நம்ம டக்குன்னு விட்டு கொடுத்து, தகப்பனே என்கிட்ட எதுவும் குறைகள் இருக்குமானால், என்கிட்ட எதுவும் பாவங்கள் இருக்குமானால் என்னை மன்னித்து இந்த உபத்திரந்து எனக்கு மீட்டு தாங்க, நான் நிறைய காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நம்ம அர்ப்பணிச்சிட்டோம்னா டக்குன்னு அந்த உபத்திரத்தை என்ன செஞ்சிடுவார், நிப்பாட்டிடுவார். இன்னும் 2 மாதம் 3 மாதம் அதெல்லாம் கொண்டு போக மாட்டார். 1 மாதம்தான் அல்லது 1.5 மாதம்தான். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டார், கொண்டே போக மாட்டார், முடிச்சிடுவார். அப்போ அந்த ட்ரைனிங் ஒன்று இருக்குது, கற்றுக்கொள்கிற காரியம்னு ஒன்று இருக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ அதில் நம்ம கை தேரணும், நம்ம விடுதலை ஆகணும், தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாச்சு அப்படின்னா அவர் என் பிள்ளை தெரிஞ்சுக்கிச்சு, இந்த கஷ்ட நேரத்தில் சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு என்ன போவார், அதிலேருந்து விடுதலை போகிறார். அதாவது சோதனையை தாங்கக்கூடிய அளவுக்கு தான் அவர் என்ன செய்வார், அனுமதிப்பார். அதுக்கு மேலே என்ன செய்ய மாட்டார், அனுமதிக்க மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. உன்னால் உன் இதயத்தில் எவ்வளோ சோதனையை தாங்க முடியும், உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமாக இருக்குது. சில பேர் தைரியமாக இருப்பாங்க, முரட்டாட்டமாக இருப்பாங்க. அப்போ சில பேர் இருதயம் அப்படியே ஒரு சின்ன வார்த்தை சொன்னால் தாங்காது, அது அவருக்கு தெரியும். அது என்ன செஞ்சிடுவார், அவர் குறைச்சிடுவார். அப்போ அதனால் இந்த நாட்களிலே குடும்பங்களிலே ஒரு சின்ன சின்ன உபத்திரங்கள், சின்ன சின்ன பிரச்சனை வருதுன்னா அது ஏதோ கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார், ஏதோ நம்மளுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டு என்ன செய்யணும், நீங்கள் எது விடணும், எது செய்யணுங்கிறத கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் விட்டு கொடுத்துருவார். ஏன்னு கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கணும், நிறைய காரியம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன் இந்த உபத்திரம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த நெருக்கம் அப்படின்னா நிறைய பாடுகள், நிறைய வேதனைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். ஏன்னு கேட்டால் ஏசப்பா சொல்கிறாரு, நான் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கேன். எபிரேயரில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் சோதிக்கப்பட்டபடியால், அவரே சொல்கிறாரு, நான் சோதிக்கப்பட்டபடியால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். அப்போ சோதனை என்ன, நிந்தனை என்ன, அவமானம்னா என்ன, பிரச்சனைன்னு என்ன, கஷ்டம்னு என்ன, எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக ஏசப்பா அனுபவிச்சிருக்கிறார். அதனால் அவர் நம்மளை கைவிட்டவே மாட்டார், கைவிட்டவே மாட்டார். நெருக்கத்துக்கு பதிலாக கண்டிப்பாக பெருக்கம் இருக்குது, துக்கத்துக்கு பதிலாக கண்டிப்பாக சந்தோஷம் இருக்குது,
ஒரு குறிப்பிட்ட காலம் தான் உங்களுக்கு பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் தான் உங்களுக்கு நெருக்கம் பாரு நின்ற. அதுக்கப்புறம் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதை சால்வ் பண்ணி விட்டுருவார். உங்களுக்கு தெரியாது. ஐயோ கழுத்து கத்தி வந்துச்சு, நாளைக்கு என்ன செய்யனே தெரியலையே அப்படிங்கிற லெவலில் இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் கேட்கணும். எப்படி கேட்கணும் கேட்டிங்கன்னா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சங்கீதம் 50 நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நாளைக்கு எனக்கு ஒரு ஆபத்து போல் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதிலேருந்து யாரும் என்னை விடுவிக்க முடியாது, நீங்கள் மட்டும்தான் விடுவிக்க முடியும். இந்த நெருக்கத்திலேருந்து நீங்கள் மட்டும்தான் விடுவிக்க முடியும். நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னா வசனம் சொல்லுகிறது, உன்னை நான் மையப்படுத்தி உங்களை நான் மையப்படுத்தின்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் ஒரு நாள் முழுதும் உட்காந்து உங்களுக்கு நான் மையமே செலுத்துகிறேன், உங்களுக்கு துதி சோத்திரத்தை ஏறெடுக்கிறேன், உங்களை கனப்படுத்துகிறேன். ஆண்டவரே எனக்கு நாளைக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுங்க. ஏன்னா நீங்கள் தான் சொன்னீங்க, ஆபத்துன்னு ஒரு வந்தால் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, வானம் ஒழிஞ்சாலும் பூமி ஒழிஞ்சாலும் மாறான்னு சொல்லியிருக்கீங்களே, அப்போ நான் கூப்பிடுறேன். சங்கீதம் 50 இப்படி தான் சொல்லியிருக்கீங்க, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் அவனை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களே. எனக்கு நாளைக்கு விடுதலை வேணும், எனக்கு விடுவிக்கணும். நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை வாங்கி தர யாரும் முடியல, நீங்கள் தான். உங்கள் வசனத்தின்படி நாளைக்கு எனக்கு விடுதலை வேணும். நான் விசாரிக்கிறபடியால் உன் கவலை என் மேலே வச்சிருன்னு சொல்லியிருக்கிறீங்களே, வச்சுட்டேன். கர்த்தர் மேல் பாரத்தை வச்சு கலங்கி தவிக்கான்னு சொல்லியிருக்கிறீங்களே, வச்சுட்டேன். என்னோடைக்கு குறிப்பிட்டால் மறு உத்தரவு கொடுத்து உனக்கு அறியாத எட்டாத பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்களே. நீங்கள் சொன்னது தான், நீங்கள் வாக்கு மாற மாட்டேங்கிறது எனக்கு தெரியும். நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. நீங்கள் தவறுதலை பேசிவிட்டேன், இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன் அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதுபடி செய்வீங்க. நீங்கள் அப்படிப்பட்ட தெய்வம், நீங்கள் அப்புறப்பட்ட இரட்சகர், அப்புறப்பட்ட மீட்பர், அப்புறப்பட்ட நீங்கள் விடுதலை நாயகர். நீங்கள் நான் அழுதுனா நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டீங்க, நான் வேதனை பண்ணி நீங்கள் பொறுத்துக்கிட்டு. ஏன்னா நீங்கள் அப்பா, எனக்கு நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் ரத்தத்தை சிந்தி என்னை மீட்டு எடுத்துருக்கிறீங்க. அப்படிங்கும்போது நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனம் இப்படி சொல்லுது, எனக்கு நாளைக்கு கழுத்துக்கு கத்தி போல் பிரச்சனை இருக்குது, நாளைக்கு இந்த பிரச்சனை என்னால் சமாளிக்க முடியாது, யார் எந்த மனிதனாலும் முடியாது, நீங்கள் மட்டும்தான் முடியும், நீங்கள் மட்டும்தான் முடியும். எனக்கு நீங்கள் விடுதலை கொடுத்தே ஆகணும். இந்த சங்கீதம் 50 இந்த வசனத்தை நான் எங்கே தூக்கி போடுறது? நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்பா, உங்கள்கிட்ட கேட்குறதுக்கு, உங்கள்கிட்ட போராடுறதுக்கு, உங்களோட முரண்பாடு பேசுகிறதுக்கு எனக்கு ரைட்டு இருக்குப்பா, ரைட்டு. நான் உங்கள் பிள்ளை, அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படி அதிகாரம் எனக்கு நீங்கள் தானே கொடுத்துருக்குறீங்க. பொண்ணையோ பொருளையோ கொடுத்து மீட்டெடுக்காமல் ரத்தத்தால் என்னை மீட்டெடுத்துருக்கீங்களே, அப்போ நான் கேட்குறதுக்கு ரைட் இருக்குது. அப்போ ஏசியா 50 இப்படி சொல்லியிருக்கீங்களே, நீங்கள் ஏசியா 45 இப்படி சொல்லியிருக்கீங்களே, என் கையின் கிரிகளை குறித்து எனக்கு கட்டளையிடு அப்போ நீங்கள் சொன்னீங்களே. அப்படி சொல்லும்போது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு காரியத்தை செய்வார். இந்த வார்த்தையை கேட்குற தேவ பிள்ளைகளே, பிரச்சனையை பற்றி கவலையப்படாதீங்க, நெருக்கத்தை பற்றி கவலையப்படாதீங்க, துக்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க. கர்த்தர் ஒரு மாற்றத்தை செய்வார். ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் போட்டார்கள். இந்த மாதிரி ஃபோன் போட்டு, நானும் மாத கணக்காக வருடக்கணக்காக என்னுடைய கர்ப்பத்தின் கண்ணிக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். கர்ப்பத்தின் கண்ணி உண்டாகலை. எத்தனையோ பேர் ஜெபிச்சிட்டாங்க, நானும் எத்தனையோ பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சிட்டேன், எத்தனையோ காரியங்களை சொல்லி ஜெபிச்சிட்டேன், பாவ மன்னிப்பு பெற்று ஜெபிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அற்புதம் நடந்த பாடு இல்லை, அதிசயம் நடந்த பாடு இல்லை அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னம்மா, நான் சொல்கிறபடி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. செங்கடலை பிளந்து அற்புதம் செய்தவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க சொல்லுங்க அப்படின்னு. யோர்தானை கடக்க பண்ணி அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க. கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றி அற்புதம் பண்ணீங்களே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. 5:10 மணி பெருக பண்ணி அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு அற்புதம் வைங்க. பரிதிமை பிறவிக்குறனுக்கு பார்வை கொடுத்து அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. 5:10 மணி பெருக பண்ணி அற்புதம் செஞ்சீங்களே, எனக்கு அற்புதம் செய்யுங்க. எண்ணெய் சட்டியில் எண்ணெயை உற்பத்தி பண்ணி கரணை அடைக்க அதிசயமான அற்புதமான காரியத்தை செஞ்சீங்களே, அதே போல் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இப்படி ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள் இருக்கோ அதை ஒன்று சொல்லுங்கள், எனக்கு அற்புதம் செய்யுங்க. இப்படி ஒவ்வொரு அற்புதத்தை சொல்லிவிட்டு எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படி என்று நான் சொல்லி கொடுத்தேன். அப்போ பைபிளில் அவங்க புரட்டி ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும்
எத்தனை அற்புதங்களை, எத்தனை அதிசயங்களை சொல்லி சொல்லி எனக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. எனக்குன்னு சொல்லாமல் இருக்கக்கூடாது. எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். பார்த்துக்கொள்ளுங்க. அவங்க டெய்லி இப்படி ஜெபிச்சாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. 68வது நாளில் குழந்தை உண்டாகிறத அவங்க என்ன செஞ்சாங்க, உணர்ந்தாங்க. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சார். சரிங்களா? எல்லாம் வந்து நம்முடைய வேண்டுதலில் இருக்கிறது. நம்முடைய வேண்டுதல் இருக்கிறது. இப்போ நம்முடைய பெத்தா அப்பா இருக்காருன்னா அவட எப்படி போனால் காசு கிடைக்கும், அவட எப்படி கேட்டால் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில பிள்ளையை தெரிஞ்சு வச்சுருக்குங்க. அப்போ அந்த மாதிரி பிள்ளைய போய் என்ன செஞ்சிருங்க, அப்பாட்ட காசை கறந்துருங்க. அப்போ நம்ம அப்பா காக்காலம் பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர் வந்து கனப்படுத்தினாலே போதும், அவரை உயர்த்தினாலே போதும், அவரை மகிமைப்படுத்தினாலே போதும். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செஞ்சிடுவார். பார்த்துக்கணும். அவருக்கு பிரியமானதை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக நம்முடைய தேவைகளை சந்திப்பார். அதனால் இன்றைக்கி உலகத்தை உண்டாக்குனவர், சர்வ லோகத்தையும் படைத்தவர் நமக்கு அப்பாவாக இருக்கார். காரணம் அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அவருடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. அப்போ நம்ம அவர் அப்பா, நம்ம பிள்ளை அப்படிங்கிற அந்த தகுதி, அந்த அந்தஸ்து நம்ம பெற்றுக்கொள்ளும்போது, அதை உணரும் போது, அதை அறியும் போது தான் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்குது. நம்முடைய மைண்டில், நம்முடைய சிந்தனையில் அதை என்ன செய்யணும், அறியணும். பார்த்துக்கொள்ளுங்க. எப்படி அந்த கபிரியேல் தூதர் மரியாள்கிட்ட சொன்ன உடனே அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அது எப்படி ஆகும் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க, சிந்தித்தார்கள். சிந்திச்சுட்டு அதை எனக்குன்னு எடுத்துக்கொண்டாங்க. எடுத்துக்கிட்டு உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டாங்க. என்ன செஞ்சாங்க, உங்களுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுது அப்படி ஆகட்டும், உங்களுடைய வார்த்தை என்னை குறித்து என்ன சொல்லுகிறது அப்படி ஆகட்டும். அதான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ வார்த்தை உங்களை என்ன செய்றீங்க, இணைக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது வாக்குத்தத்தங்களை, வார்த்தைகளை, உங்களையும் வாக்குத்தத்தங்களை இணைக்கிறது கிடையாது. ஜெபிச்சுட்டு மேவாரியை விட்டுறீங்க, மேலோட்டமாக விட்டுறீங்க. ஆனால் உள்ளே போகிறது கிடையாது. மிதக்கிறோம், தண்ணியில் மிதக்கிறோம், அவ்வளோதான். ஆனால் முங்கணும் உள்ளே முங்கி போய் அதை வந்து உணரும்போது தான் அந்த வாக்கும் அந்த வாக்குத்தத்தமான வார்த்தை நமக்கு சொந்தமாகி கொள்கிற மாதிரி. மேலோட்டமாக நான் போகிறனால தான் மேலோட்டமாக போயிடுது. நம்முடைய அந்த வார்த்தை வந்து நம்ம உள்ளே வாங்கணும். வார்த்தை என்ன செய்யணும், உள்ளே வாங்கணும். உள்ளே வாங்கும்போது தான் இப்போ வந்து டயர்டாக இருக்குது அப்படின்னா 2 ட்ரிப்பு எத்தனை தான் சரியாக வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, குளுக்கோஸ் ட்ரிப்பு என்ன செய்கிறாங்க, உடம்புல நரம்பில் ஊசி போட்டு அந்த குளுக்கோஸ் என்ன செய்கிறாங்க, ட்ரிப்பு ஏற்றுறாங்க. ஏன் ஏற்றுறாங்கன்னா கொஞ்சம் தெம்பு வரட்டும் சொல்லி உள்ளே ஏற்றுறாங்க. உள்ளே போகுது மருந்து, நரம்பு வழியாக உள்ளே போகுது, கொஞ்சம் தெம்பு கிடைக்கிறதுக்கு ஏற்றுறாங்க. அதே போல் இந்த ஆத்மா அந்த ட்ரிப்பு ஏற்றுற நரம்பு வழியாக போய் எல்லா உறுப்புகளும் போகுது. ஆனால் இந்த ஆத்மாக்களை போகாது. இந்த ஆத்மாக்களை போகிற ஒரே வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இந்த வாக்குத்தத்தம் உள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த குளுக்கோஸ் கொடுக்குற தெம்பை காட்டிலும் இந்த வாக்குத்தத்தை நம்மளுக்கு தெம்பை கொடுத்துரும். பார்த்துக்கொள்ளுங்க. அதான் வாக்குத்தத்தத்தில் அடங்கியிருக்கிற வார்த்தை. பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் உங்களையும் வாக்குத்தத்தையும் பிணைச்சு உன்னை இணைச்சிருங்க. எனக்கு அப்படின்னு எப்படி ஒரு பசை வந்து ஒரு பேப்பரில் ஒட்டுதோ அதே போல் வாக்குத்தத்தத்தை உங்கள் இதயத்தில் ஒட்டி கொள்ளுங்க. எனக்குரியது அப்படி உரிமை பாராட்டணும். உரிமை பாராட்டாதனால தான் நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம், தோற்று போய்கிட்டு இருக்கோம். ஏசப்பா நம்மளை தோற்று போகிறது அழைக்கலை, ஜெயிக்க பிறந்தவர்கள். அப்படின்னா இந்த வாக்கை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எப்படி ஒரு வீடு, ஒரு பணமோ சொத்தோ நம்மளுக்கு கொடுத்துட்டா, எனக்கு கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா, எனக்கு எங்கள் அப்பா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் அது அழிஞ்சு போயிடும். ஆனால் ஏசப்பா நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்காரு, எங்கள் அப்பா ஏசப்பா எனக்கு வாக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா அது உரிமையை பாராட்டணும். நம்ம அந்த வார்த்தை போய் அந்த காரியத்துக்கு உண்டான வார்த்தையை சொல்லும்போது, இப்போ ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்தா, இது வார்த்தை. அப்போ நாளைக்கு ஒரு ஆபத்து, நாளைக்கு ஒரு பிரச்சனை, இந்த வார்த்தை எனக்கு சொல்லியிருக்கிறாரு, இந்த வார்த்தையின்படி எனக்காக கடவுள் நாளைக்கு வருகிற பிரச்சனையில் கர்த்தர் எனக்காக வழக்காடி, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணி நாளைக்கு அவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற அந்த உணர்ச்சினா அந்த வார்த்தை, அந்த சிந்தை, என்ன நினைவு எல்லாம் உள்ளே இறங்கும் போது அது செயலாற்றி என்ன செய்ய நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கணும். அழகா அப்போஸ்தலர் போட்டிருக்கு 2:38 வாக்குத்தத்தமானது எனக்கும், சொல்லுங்க, வாக்குத்தத்தமானது எனக்கும் என்னுடைய பிள்ளை. எப்படி அடுத்து என்ன போட்டிருக்கு,
என்னுடைய பிள்ளைகளுக்கும் போட்டிருக்கு. அப்போ நீங்கள் வாக்குத்தத்தத்தை நீங்கள் மட்டும் உரிமை பாராட்டக்கூடாது. வாக்குத்தத்தத்தை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பேர பிள்ளைகளும் உங்கள் சந்ததிக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கே அந்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்யலாம்? நீங்கள் என்ன செய்யலாம்? பயன்படுத்தலாம். அதை நீங்கள் கேட்கலாம். அது கேட்கும்போது தான் அது உங்களுக்கு என்ன செய்கிறது? நடக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அதனால் உங்களையும் வாக்குத்தத்தையும் என்ன செஞ்சிடணும்? இணைச்சிடணும். இணைக்காமல் நீங்கள் மேலோட்டமாக ஜெபிக்கக்கூடாது. ஜெபத்தில் இது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத அந்த உரிமைங்கிறது எப்படின்னா, எப்படி நம்ம ஒரு பொருளை நம்ம உரிமையை பாராட்டுறோமோ அதே போல் உரிமையை பாராட்டணும். எனக்கு கொடுக்கப்பட்ட வீடு, எனக்கு கொடுக்கப்பட்ட இடம், எனக்கு கொடுக்கப்பட்ட நகை, எப்படி உரிமையை பாராட்டணும் அதே போல் இந்த வாக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வாக்குத்தத்தம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன்படி எனக்கு நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லுங்கள். கர்த்தர் பார்ப்பார். ஏன்னு கேட்டால் இதை நம்ம சொல்கிறது கிடையாது, இதை நினைக்கிறது கிடையாது, பேசுகிறது கிடையாது. அதாவது எண்ண வேண்டும், நினைக்க வேண்டும், அசை போட வேண்டும். அப்படி அசை போடும்போது உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். இதை ஏன் சம்மந்தம் மூலமாக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய நினைவுகளும் உங்கள் சிந்தனைகளும் இப்போ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா ஒரே கவலைப்பட்டுக்கிட்டு அப்படியே ஒரி பண்ணிக்கிட்டே இருப்போம் பாருங்கள். அது மட்டும் உள்ளே இறக்கி கொண்டு கவலைப்படுவோம். ஆனால் அந்த முறியடிக்கக்கூடிய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. இப்போ உங்களுக்கு ஒரு டார்ச்சர் வருது, ஒரு தவறான ஒரு ஃபோன் வருது. நாளைக்கு நீ கொடுக்கலன்னு உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னை ஒன்று மூலம் ஆக்கிடுவேன், உனக்கு அது மருந்து வச்சிருவேன், அதை வச்சிருவேன், நாளை காலைல பாரு உனக்கு என்ன நடக்குது பாரு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து உனக்கு இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான வார்த்தை உங்கள் குடும்பத்துக்கு எதிராக, உங்களுக்கு எதிராக, உங்கள் பிள்ளைக்கு எதிராக வார்த்தை வருதுன்னா, அது வரும்போது நீங்கள் அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. மாறாக அதை நீங்கள் முறியடிக்கக்கூடிய வல்லமை, அது முறியடிக்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போவதா. எனக்கும் என் குடும்பத்துக்கு விரோதமாக ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாய் ஓடி போவதாக. நீதிமானுக்கு விரோதமாய் இகழ்ச்சியோடும் பெருமையோடும் பேசப்படுகிற பொய் நாவுகள் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. இந்த வசனங்களை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த பிரச்சனை வரப்போன்னு சொல்லிட்டான் முன்னக்கூடிய. அப்போ அந்த பிரச்சனை சொல்லிட்டான். அப்போ இந்த 2 வார்த்தையை அவன் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு இப்படி போகணும் அப்படி போகணும் சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பான். நீங்கள் இந்த 2 வார்த்தையை நைட்டு ஃபுல்லாக உட்காந்து அசைப்போட்டு ஒரு பாட்டு பாட இந்த 2 வார்த்தையை சொல்ல, ஒரு பாட்டு பாட 2 வார்த்தையை சொல்ல. இப்படி செய்யும்போது, அதாவது ஒரு பாட்டு, துதிப்பாட்டு, ஒரு பாட்டு பாடிட்டு எனக்கு விரதமாய் ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போவதாக. நீதிமானுக்கு விரதமாக இகழ்ச்சியோடு பெருமையோடு பேசப்படுகிற பொய் நாவல் கட்டப்பட்டு போவதாக. அடுத்து ஒரு பாட்டு, அடுத்து இதே 2 வசனம், அடுத்து ஒரு பாட்டு. இப்படி விடிய விடிய ஒரு 4 மணி வரைக்கும் சொல்லி பாருங்கள். காலையில் அவன் இருக்கிற இடமே இல்லாமல் காணா போயிடுவான். நடந்த காரியங்கள் நடந்திருக்கு. கர்த்தர் நமக்கு அரணும் கோட்டையுமா இருக்கிறார். அவர் உனக்கு துணையாக இருக்கிறார். உன்னை உள்ளங்களை புரிச்சு வச்சிருக்கிறார் அப்படின்னார். விட்டுருவாரா நம்மளை? சொல்லுங்கள் பார்ப்போம். விடவே மாட்டார். அதனால தான் நம்ம செய்ய வேண்டியதை செய்கிறது கிடையாது, பேச வேண்டியதை பேசுகிறது கிடையாது. கடைசியில் நிந்தைகளை அவமானங்களை அனுபவித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி அனுபவிக்கக்கூடாது. கர்த்தர் எத்தனையோ வழிகளை நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார், எத்தனையோ வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதனை செய்ய, இதை பேசு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அது நடந்துடும். நம்ம பேசுகிறதில்ல, பிரச்சனையை பற்றி, வேதனை பற்றி, கஷ்டத்தை பற்றி விரிவாக்கம் பண்ணி பேசுகிறோம். ஆனால் அதை முறியடிக்கக்கூடிய வார்த்தையை நீங்கள் விரிவாக்கம் பண்ணி பேசணும். அதான் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, என் நாவு சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கு, என் நாவு கர்த்தருடைய வசனத்தை என்ன செய்யுமா? விவரித்து பேசணும். கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய நாக்கு விவரித்து பேசணும். அற்புதம் செய்வார், அதிசயம் செய்வார், வெற்றி உண்டு, விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் பேசும்போது அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? நடக்கும். அதாவது நீங்கள் ஏசப்பாவை அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, உழுப்பணும் அல்லது அலட்டணும் அல்லது போராடணும். எல்லாம் சொல்லுங்கள், உழுப்புவேன், அலட்டுவேன். எல்லாம் சொல்லுங்கள், உழுப்புவேன், அலட்டுவேன், போராடுவேன். உழுப்புவேன், அரட்டுவேன், போராடுவேன். அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுங்கள், அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அவள் தொந்தரவு பண்ணுறா. என்ன பண்ணுறா? அவன் சொல்கிறான், இவள் ஓயாமல் என்னை அலட்டுகிறபடியால். எப்படி? இவள் ஓயாமல் என்னை அலட்டுகிறபடியால் நான் இவளுக்கு நியாயம் செய்வேன் சொல்லி அநீதியுள்ள மனிதன் சொல்லுகிறான். அப்போ உழுப்புறது, அலட்டுறது, போராடுறது
அந்த அந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும், நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது அப்பாவை. நம்ம அப்பாவை நினச்சி விடக்கூடாது. அவரை உழுப்பணும். நான் உன் பிள்ளை ரத்த கழுவப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு நாளைக்கு பிரச்சனை முடிக்குன்னு சொல்லி ஒரு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து நீங்கள் உழுப்பி பாருங்களேன், அலட்டி பாருங்களேன், போராடி பாருங்களேன். அப்பா இறங்கிடுவார். பார்த்தாரு, யாக்கோபு முழுதும் போராடிக்கிட்டே இருந்தார். அப்பா பார்த்தாரு, என்னடா உன்னோட பெரிய துயரமாக இருக்குது. 5 மணிக்கு இறங்கிட்டார். அப்பா என்ன செஞ்சிட்டாரு, 4:30 மணிக்கு 5 மணிக்கு இறங்கி, உனக்கு என்னையா வேணும் அப்படின்ட்டு இறங்கிட்டார். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மா நான் என்ன செய்ய மாட்டேன் போக. எவ்வளோ பெரிய ஒரு போராட்ட ஜெபம் பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைக்கி நம்ம வேதனைகளை அனுபவிக்கிறோம், துக்கத்தை அனுபவிக்கிறோம். யாக்கோபு என்ன பண்ணார், மரண போராட்டம் யாக்கோபுக்கு. காலையில் அண்ணங்காரன் ஏசா வெட்டி போட்டுருவீங்கிறான். நீ என்றைக்கு என் ஊருக்கு வருவ, உன் கழுத்தை வெட்டுறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுருக்கான். அது காதில் ஒழிச்சிக்கிட்டே இருக்குது. நீ என்றைக்குன்னு இங்கே வருவ. பல வருடங்கள் கழித்து வர்றாரு. உடனே கடைசியாக பார்த்தாரு, பொண்டாட்டி பிள்ளை விட்டுட்டு தனியாக போய் வனாந்தரத்தில் உட்காந்து போராடுறாரு. கர்த்தரே இறங்கினார். அவரே இறங்கி நீ போ, உன்னை ஆஸ்வதிக்கணும். விடிய காலையில் பார்த்தா அண்ணங்காரன் ஏசா கட்டுப்பிடிச்சி சமாதானமாக பொண்ணு பொருள் அள்ளி கொடுக்குறாரு யாக்கோபு அண்ணனுக்கு. வேண்டாம், கட்டுப்பிடிச்சி சமாதானம் இருப்பாங்கிற. எவ்வளோ பெரிய எதிராளி. அதாவது பல வருடங்களாக வஞ்சகத்தை வச்சுக்கிருந்த அந்த இருதயம். ஆனால் ஒரு இரவு அந்த அலட்டுகிற ஜெபம், போராடுகிற ஜெபம், உழுப்புகிற ஜெபம், கர்த்தரை இறங்கி விடுதலை கொடுத்துறாரு. எதிராளியான அந்த ஏசா இருதயத்தை மாற்றி அமைச்சு சாந்த இருதயம் மாற்றுகிறது தான் கர்த்தர். அன்றைக்கி யாக்கோபுக்கு செஞ்சவர் உங்களுக்கும் எனக்கும் செய்ய மாட்டாரா? அன்றைக்கி யாக்கோபுக்கு செஞ்சவர் உங்களுக்கு எனக்கும் செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக செய்வார், கண்டிப்பாக செய்வார். நம்ம அந்த மாதிரி போகிறது கிடையாது. சோத்திராண்டவரையுமே துதிக்கிறேன் ஆண்டவர். இந்த நாளிலும் கூட என் பிரச்சனை பயங்கரமாக இருக்குது, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, எப்படி சமாளிக்கன்னு தெரியல ஆண்டவர். இந்த நெருக்கத்திலேருந்து எப்படி நம்ம வாழ்றதுன்னு தெரியல ஆண்டவரே. ஏன் இந்த நிலைமை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம் கொஞ்சம் மேலோட்டமாக போயிட்டே இருக்கிறோம். அலட்டுக்கிற ஜெபம் அப்படின்னா, ஆண்டவரே நாளை வெளியே தலை காட்ட முடியாத நிலைமையில் நான் இருக்கிறேன் ஆண்டவர். நீர் என்னை இந்த காரியத்திலிருந்து விடுதலை பண்ணவில்லை என்றால் இந்த உலகத்தில் யாரும் என்னை காப்பாற்ற முடியாது. இந்த பிரச்சனையிலிருந்து காப்பாற்றுறதுக்கு உங்களால் ஒருவரால் தான் முடியும். என் தகப்பனே, என் ராஜனே, என் அப்பா, மீட்பரே, இயேசு மகாராஜா, என்னால் தாங்க முடியலை. நீர் எனக்கு விடுதலை கொடுத்தால் ஒழிய நான் போக மாட்டேன். யாக்கோப்புக்கு ஆண்டவரே நீங்கள் அற்புதம் செஞ்சீங்களே அப்போ அப்படி என்று ஒரு உழுப்புகிற ஜெபம், அலட்டுகிற ஜெபம், போராடுகிற ஜெபம். நீங்கள் மேலோட்டமாக பாப்பா பாப்பா அப்படின்னா வேலைக்கு ஆகாது, பதில் வராது, போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்கணும். நம்ம அப்பாட்ட போகணும். ஒரு லேடி, ஒரு விதவை அழகாக சாதிச்சா பார்த்துக்க. அழகாக ரொம்ப நாள் வரலாம் போல், ரொம்ப நாள் ஒன்றும் போல். ஒரு விதவை எனக்கும் எதிராளிக்கு நியாயம் பண்ணி வைக்கணும். இங்கே லூக்கா 12 படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, அவன் நியாயம் செஞ்சு வைக்கிறான். அவன் யார்? அநீதி உள்ள மனிதன். இந்த அநீதி உள்ள மனிதன் நியாயம் செஞ்சால் நியாயம் செய்யாமல் இருப்பானா? கண்டிப்பாக செய்வார். இந்த வார்த்தையை கேட்குற இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள், உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை, முடியாமல் இருக்கா, நெருக்கத்தில் இருக்கீங்களா, உழுப்புங்க, அலட்டுங்க, போராடுங்க. எனக்கு இந்த பிரச்சனை, அது எத்தனை கோடியாக இருக்கட்டும், எத்தனை லட்சமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட கொம்பனாக இருக்கட்டும், உலகத்தை உண்டாக்கின ராஜா இறங்கினார்னா பஸ்மமாகிட்டு போயிடுவார், பஸ்மமாகிட்டு போயிடுவார். எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும். புரியுதுங்களா? நம்ம ஏசப்பா என்ன சாதாரண நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு தூதன் அனுப்புனாலும் சோழி முடிஞ்சு. இன்றைக்கி நான் பிதாட வேண்டிக்கிட்டேன்னா ஒரு லேகியன் தூதன் அனுப்ப மாட்டாரா? சும்மா கத்தி உரையில் போட்டு அப்படிங்கிறார் ஏசப்பா. ஒரு தூதன் போதும். ஒரு தூதன் 1,80,000 போட்டு தள்ளுறாரு. புரியுதா உங்களுக்கு? ஆனால் அந்த 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 என்ன பிரச்சனை வரட்டும், என்னை காப்பாற்றுறதுக்கு என் அப்பா இருக்கிறாரு, என் மீட்பர் இருக்கிறாரு, என் இரட்சகர் இருக்கிறாரு, விடுதலை வேந்தன் இருக்கிறார். அவர் கைவிடவே மாட்டார். பாருங்கள், இயேசுக்கு 100 பெயர். அந்த 100 பெயரை சொல்லி ஒரு சோத்திரம், 1 கோடி சோத்திரம், கோடி சோத்திரம், கோடி சோத்திரம் சொல்லி யூடியூப்பில் விட்டுருங்க. அதில் என்ன பண்ணேன், இதை சொல்லிவிட்டு என் நாமத்தில் என்ன வேணாலும் கேளுங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னா.
பாருங்கள், ஒரு சகோதரி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் சென்னையில் காலையும் சாயங்காலம் வரைக்கும் அதில் சொல்லியிருக்கேன், பார்த்தீங்களா பார்க்கலே தெரில, பார்த்துருக்கேன் என்னன்னு தெரில, 1 கோடி சோத்திரம் 1 கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் கோடி சோத்திரம் சொல்லிட்டு ஆண்டவரே உங்கள் நாமத்தில் கேட்குற எனக்கு இந்த பிரச்சனை மாறுவதாக. எல்லா பிரச்சனையும் மாறி ஃப்ரீயாக இருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த சோத்திரத்தில் கிடைக்கிற ஒரு மகிமை பார்த்துக்கணும். ஏன் இன்றைக்கி நம்மளுக்கு வந்து இருந்த பண்ணாமல் இருக்குன்னு கேட்டால், எப்படியாவது சாதிக்கணுங்கிற ஒரு வைராக்கியம் வரணும் நம்மளுக்கு. அதில் தான் ஜெயத்தை எடுக்க முடியல, வெற்றி ஏறெடுக்க முடியல, விடுதலை ஏறெடுக்க முடியல. சாதிக்கணும் நம்ம. ஏன்னு கேட்டால், தேவ சமாதானம் ஏன் இதயத்தில் இல்லை, ஏன் இதயத்தில் வந்து இருள் இருக்குது, ஏன் போராட்டம் இருக்குன்னா அதுக்கு வந்து தேவன் பொறுப்பு கிடையாது. உன் இதயத்தில் வந்து தூக்கம் வரல, போராட்டம் இருக்குது, உருண்டு படுத்துக்கிட்டு இருக்கேன், அந்த பிரச்சனை கண்ணு முன்னால் நிற்கிது, அந்த போராட்டம் கண்ணு முன்னால் நிற்கிது, என்னால் சமாளிக்க முடியல, என்ன செய்ய தெரில, எங்கே பார்த்தாலும் இருளாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் தோற்று போன வாழ்க்கையாக இருக்குது, என்ன செய்ய தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன். அழகாக பரிகாரம் இருக்குது, இதுக்கு பரிகாரம் மாற்று வழி இருக்கிறது. அதாவது இருள் நம்மளை விட்டு போகணும்னா ஒன்றுமே கிடையாது. அவர்கள் தேவனை அறிந்து அவரை தேவன் என்று மையப்படுத்தாமல், துதிக்காமல், சோதரிக்காமல், சிந்தையிலே வீணரானார்கள், உணர்வு இல்லாத இருதயம் இருள் அடைந்தது. ரோமர் 1:21. அப்போ இருள் போகிறதுக்குண்டான வழி ஸ்தோத்திரம், இருள் போகிறதுக்குண்டான வழி துதி, ஆராதனை. அப்போ என்ன செஞ்சிடும்? அதுதான் சொல்கிறாரு பிலிப்பியர் 4, நீ ஸ்தோத்திரத்தோட விண்ணப்பத்தை தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் இருதயத்தையும் உன் சிந்தையும் காத்து கொள்ளும். உன் இருதயம் அளவாஞ்சிக்கிட்டு இருக்கு, என்ன செய்ய நாளைக்கு இந்த பிரச்சனையை சமாளிக்கணுமே, எப்படி போகிறது ஒன்றும் புரியலையே, நாளைக்கு அவன் வந்துடுறேன் இவன் வந்துடுறேன், எப்படி பதில் சொல்ல போகிறேன் ஒன்றுமே புரியலையே, குழப்பமாக இருக்க. அப்போ புலம்புறீங்க, குழப்பி தவிக்கிறீங்க. அழகாக சாதாரணமாக சொல்கிறார், ஸ்தோத்திரத்தோடு கூட ஒரு விண்ணப்பத்தை எனக்கு தெரியப்படுத்து அப்படி சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அப்பொழுது எல்லா புத்திக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனை புத்தி எத்தனை அறிவு தான், எல்லா புத்திக்கும் மேலாக, எல்லா அறிவுக்கும் மேலாக உனக்கு அங்கே மேலேருந்து ஒரு ப்ரெசன்ஸ் வருது. பார்த்துக்கொள்ளாக உன் சிந்தையை வாசிங்க பாப்பா. பிலிப்பியர் 4, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அவர் என்ன சொல்கிறாரு, நீ வந்து எதை பற்றி நீ என்ன செய்யாத அதாவது எல்லாவற்றையும் இப்போ நம்ம குடும்பம் இருந்தால் ஒரு காரியம் இல்லை 2 காரியம் இல்லை, எல்லாவற்றையும் குறித்து என்ன செய்யணும், யாருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் சொல்கிறாரு, எல்லா புத்தி, அதாவது பெரிய பெரிய அறிவாளி, பெரிய பெரிய விஞ்ஞானி, இவங்களுக்கு மேலே, எல்லா புத்திக்கும் எல்லா அறிவுக்கும் மேலே அப்புறம் என்ன போட்டிருக்கு, தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் பாதுகாத்துக்கொள்ளும். அவர் பார்த்துக்கார். உங்கள் இருதயம் அளபாயுது, இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுது, அமைதி இல்லை. ஆனால் ஸ்தோத்திரம் போட்டு, அதாவது நல்லா அழகாக சொல்கிற பாருங்கள், அதாவது நீங்கள் ஒன்றுக்கும் ஃபஸ்ட்டு வந்து கவலைப்படக்கூடாது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஓகே, எல்லாம் சொல்லுங்கள், நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். திருப்பி சொல்லுங்கள், நான் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லா புத்திக்கும், அதாவது ஒன்றுக்கும் கவலைப்படாமல் ஸ்தோத்திரம் போடுவேன். ஃபஸ்ட்டு கவலைப்படக்கூடாது, 2 ஸ்தோத்திரம் போடுவேன், அப்புறம் 3 தெரியப்படுத்தணும். எதை தெரியப்படுத்தணும்? உன் குடும்பத்துக்குரிய விண்ணப்பம், உனக்கு நாளைக்கு என்ன தேவை, உன் பிள்ளைக்கு என்ன தேவை, உன் தொழிலுக்கு என்ன தேவை, அது என்ன செய்யணும், அப்பாட்ட என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தின உடனே அப்பா பார்த்துருவார். பார்த்துட்டு அங்கேருந்து ஒரு ஒளியை அனுப்புவார், ஒரு மகிமையை அனுப்புவார், ஒரு பிரசனத்தை அனுப்புவார். அப்படியே வந்து நம்ம இதயத்தை நிறைச்சிரும். அதான் சொல்கிறாரு, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையை என்ன செய்யுமா, காத்துக்கொள்ளுனா பாதுகாத்துக்கொள்ளும். ஒரு சிம்பிளான ஒரு மேட்ரு. நீங்கள் அப்படியே படபடன்னு அப்படியே அளவாயிரும். என்ன செய்ய புரியலையே, என்ன செய்ய ஒன்றுமே இல்லை. உட்காருங்க, கவலையை விட்டுருங்க, ஸ்தோத்திரத்தை போடுங்க,
தெரியப்படுத்துங்க, நிம்மதி வந்துடும். அப்பா எங்கே வழக்காடணும், எங்கே யுத்தம் பண்ணணும், எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா சொல்லுங்கள். 2 நாளாகமம் 20 அதிகாரத்தில் ஒரு 3 படைகளோட போராட வேண்டிய அந்த யோசபாத்து அமைதியாக இருந்தார். என்ன செஞ்சார்? துதிக்கிறவங்களை, பாட்டு பாடுறவங்களை, ஆராதிக்கிறவங்களை முன்னால் அனுப்பினார். கத்தி பீரங்கி சண்டை போகிற ஆளெல்லாம் நீ ஓரத்தில் நில்லப்பா. துதிச்சாங்க. எதிராளி பூரா என்ன செஞ்சாங்க? விழுந்தார். இன்றைக்கி உங்கள் குடும்பத்துக்கு எதிராளி இருக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக எதிராளி இருக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்துக்கு எதிராக குற்றப்படுத்துகிறவங்க இருக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்துக்கு எதிராக பொறாமைப்படுறவங்க இருக்கிறாங்களா? உங்கள் குடும்பத்துக்கு எதிராக வஞ்சிக்கிறவங்க இருக்கிறாங்களா? நீங்கள் அவங்களோட டைரெக்டாக போய் மோத வேண்டாம், என் டைரெக்டாக வாக்குவாதம் பண்ண வேணாம். நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து யோசபாத்து செஞ்சது போல் துதியை ஏறடுங்க, பாட்டு பாடுங்க, ஆராதிங்க. மற்ற வேலையெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். அல்லேலூயா. மற்ற வேலையில் என்ன செய்வார்? அவர் பார்த்துக்கொள்ள. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே நம்முடைய வார்த்தையில் தான் எல்லாமே இருக்குது. நம்முடைய பேச்சில் தான் எல்லாமே இருக்குது, பார்த்துக்கொள்ளுது. அதனால் நம்ம வார்த்தையை, வாக்குத்தத்தங்களை என்ன செய்வோம்? சொந்தமாக்கும்.